Good morning, students. Welcome to our value education class. Okay, today we see one super lesson. Super lesson பார்க்கலாமா? அதோட டாபிக் என்னது? A lesson in honesty. நேர்மையை பற்றின ஒரு lesson. பார்க்கலாமா? Muthu was a cook. Muthu was a cook. He had worked for many years in the same house. Muthu வந்து யாரு? ஒரு சமையல்காரர். அவர் ஒரே வீட்டில் ரொம்ப வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்காரு? வேலை பார்த்துட்டு இருக்காரு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோலின்ஸ் வேர் கைண்ட் டு முத்து. தே நோ ஹி வாஸ் அ குட் அண்ட் ஹானஸ்ட் மேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காலின்ஸ் யார்? அவர் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காருல்ல, அந்த வீட்டோட ஓனர் யார்? மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் காலின்ஸ். அவங்க ரெண்டு பேரும் தான். மிஸ்டர் காலின், அவரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் காலின். ஓகேவா? அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டோட ஓனராக இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? முத்து மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க, கைண்டாக இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் முத்து ஒரு நல்ல ஹானஸ்ட் மேன், ஒரு நல்ல நேர்மையான மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். ஆனால் என்ன பண்ணுறான் முத்து? சில நேரத்தில் சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடுறான். சம்டைம்ஸ் முத்து மேட் மிஸ்டேக்ஸ். சில நேரத்தில் வந்து முத்து வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் காலின் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாரு? மிஸ் காலின்ட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து கேட்குறாங்க, நாம் ஏன் வந்து அவனை வந்து சேஞ்ச் பண்ணிடக்கூடாது? வை டோன்ட் யூ சேஞ்ச் ஹிம்? ஏன் நம்ம முத்துவை வந்து சேஞ்ச் பண்ணிடக்கூடாது? நம்ம அவனுக்கு பதிலாக ஒரு நல்ல குக்கை வந்து நல்ல சமையல்காரரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் காலின் வந்து ஒரு ஒய்ஃப்ட்ட வந்து ஒரு நாளைக்கு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நமக்கு வந்து இவனை வர நல்ல பெட்டர் குக் வந்து கிடைப்பான், ஆனால் இவனை வர ஒரு நல்ல மனிதன் கிடைக்க மாட்டான். பெட்டர் குக் கிடைப்பான், பெட்டர் மேன் வந்து கிடைக்க மாட்டான். முத்து வந்து ரொம்ப ஹானஸ்ட். அவன் என்றைக்குமே நம்மளை என்ன பண்ணுறது இல்லை, ஏமாத்துறது இல்லை. நிறையா குக் வந்து என்ன பண்ணுறாங்க? மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு போகிற பணத்தை ஏமாற்றி வச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து முத்து என்ன பண்ணுறதில்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் ஏமாத்துறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வி மே கெட் ஏ பெட்டர் குக் அக்ரீடு மிஸ் காலின் என்ன பண்ணுறாங்க? நமக்கு பெட்டர் குக் கண்டிப்பாக கிடைப்பாங்க, ஆனால் என்ன கிடைக்க மாட்டாங்க? நமக்கு பெட்டர் மேன் வந்து கிடைக்க மாட்டாங்க. முத்து இஸ் ஹானஸ்ட். ஹீ நெவர் டிசீவ்ஸ் ஆஸ் மோஸ்ட் குக்ஸ் திங்க் தே ஹாவ் அ ரைட் டு எ பார்ட் ஆஃப் த மார்க்கெட் மணி. இல்லையா? நிறைய குக் வந்து என்ன நினைக்கிறாங்க? மார்க்கெட் மணி, நம்ம மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லிட்டு பணம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பணத்தில் வந்து அவங்க தனக்கும் பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? ஏமாற்றி எடுத்துக்கிறாங்க. ஆனால் முத்து அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறா? மிஸ் காலின் வந்து மிஸ்டர் காலின்ட்டு சொல்கிறாங்க. That's true, said Mr. Colin with a laugh. By the way, why is he wearing the old torn shirt every day? மிஸ்டர் காலின் என்ன பண்ணாரு? நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு கேட்குறாரு. சரி, ஏன் வந்து முத்து வந்து எப்போ பார்த்தாலும் கிழிஞ்சு போன துணியே போட்டிருக்கான், கிழிஞ்சு போனால் பழைய துணியே தினமும் போட்டுட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் காலின் வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து மிஸ் காலின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துவத்தை வந்து என்ன, அவன்கிட்ட நல்ல துணி இல்லை, ஏன்னா அவன் ரொம்ப புவர் மேன், அவன்கிட்ட இருக்க துணியெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? கிழிஞ்சு போச்சு, அதனால தான் கிழிஞ்சு துணி போட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? மிஸ் காலின் வந்து மிஸ்டர் காலின்ட்டு சொல்கிறாங்க. முத்து ஹேஸ் நோ குட் கிளாத்ஸ், புவர் மேன், சரி மிஸ்டர் காலின், ஆல் ஹிஸ் கிளாத் ஆர் டான். அவரோட கிளாத்தில் என்ன ஆயிடுச்சு? கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் காலின்ட்டு மிஸ் காலின் சொல்கிறாங்க. There are 2 or 3 old shirts in the bottom shelf of the wardrobe, said Mr. Colin. He was in a hurry to leave for his office. You can give some of them to Muthu. அந்த மிஸ்டர் காலின் வந்து என்ன சொல்கிறாங்க? நம்ம வார்ட்ரோப்னா பீரோ, நம்ம பீரோவில் கீழ் செல்ஃபில் பாட்டம் செல்ஃபில் என்ன இருக்குது? 2-3 ஓல்டு ஷர்ட்ஸ் இருக்குது. நான் வந்து ஆஃபீஸுக்கு போகிற வேகத்தில் அதையெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, நீ வேணால் அதில் சிலதை வந்து முத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா? மிஸ்டர் காலின் வந்து மிஸ் காலின்ட்டு சொல்கிறாங்க. மிஸ் காலின் ஃபவுண்ட் 3 ஓல்டு ஷர்ட்ஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் காலின் என்ன பண்ணுறாங்க? போய் பாட்டம் செல்ஃபில் இருக்கிற வார்ட்ரோப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே வந்து என்ன இருக்குது? 3 பழைய ஷர்ட்ஸ், ஓல்டு ஷர்ட் இருக்குது. 2 were white and 1 was brown. She called முத்து. அதில் வந்து 2 ஷர்ட் எப்படி இருக்குது? ஒயிட் கலர்லேயும் ஒரு ஷர்ட் வந்து ப்ரௌன் கலர்லையும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க? மிஸ் காலின் வந்து முத்துவை கூப்பிடுறாங்க. Here are some old shirts for you, Muthu, said Mr. Colin kindly. I will give you a new shirt and a pair of trousers for பொங்கல். என்ன சொல்கிறாங்க? இப்போ வந்து என்கிட்ட இங்கே வந்து பழைய ஷர்ட் இருக்குது, இதை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்கிறாங்க. நான் வந்து பொங்கல் அன்னைக்கு உனக்கு புது ஷர்ட்டையும் 2 பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? முத்து டுக் த பண்டில் அண்ட் டேங்க்டு ஹிஸ் மிஸ்ட்ரஸ். என்னது? முத்து வந்து அந்த பண்டில் வந்து எடுத்துகிட்டு அவங்களோட ஓனரை வந்து அவங்களோட
ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களோட முதலாளிக்கு வந்து தேங்க் பண்ணுறாங்க. அவங்களோட மிஸ்ட்ரஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, தேங்க் பண்ணுறாங்க. முதலாளிக்கு வந்து இது வந்து கொடுத்தங்காட்டி மிஸ்ஸஸ் காலினுக்கு தேங்க் பண்ணுறாங்க. இந்த நெக்ஸ்ட் மார்னிங் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காலின்ஸ் அந்த சில்ட்ரன் டேவிட் அண்ட் டோரா வேர் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்த நாள் காலையில் மிஸ்டர் காலின்ஸும் அப்புறம் அவங்களோட பசங்க 2 பேர் யார், டேவிட், டோரா 2 பேரும் அவங்க பசங்க. அவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட உட்காடுறாங்க. முத்து கேம் இன் wearing the brown shirt. முத்து வந்து என்ன பண்ணுறான், அந்த ப்ரௌன் ஷர்ட்டை போட்டுட்டு வரான். He put his hand in the pocket of the shirt and took a 20 rupee note. He kept it on the table in front of Mr. Collins. மிஸ் காலின்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து அன்றைக்கி காலையில் வந்து ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்டுட்டு வரான். போட்டு வந்து என்ன பண்ணுறான், அவன் பேக்கெட்டுக்குள்ளே கை விட்டு அவன் பேக்கெட்டுக்கு 20 ரூபி இருக்குல்லையே, அந்த 20 ரூபி எடுத்து அந்த டேபிள் மேலே மிஸ் காலின் முன்னாடி வைக்கிறான். இவங்க தான் மிஸ் காலின், இவங்க வந்து மிஸ்டர் காலின், இது டேவிட், இது டோரா, இது முத்து. ஓகேவா, பேக்கெட்டுக்குள்ள வந்து 20 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுறான், மிஸ் காலின்ட்டு முன்னாடி வைக்கிறான். மேடம் said முத்து, I found this money in the packet of this shirt. I think you forgot, take it out. அது வந்து என்ன சொல்கிறான், மேடம் நீங்கள் என்ற இந்த சட்டை கொடுத்தீங்களா, இந்த சட்டையோட பேக்கெட்லேருந்து இந்த 20 ரூபாய் நான் எடுத்தேன், நீங்கள் எடுத்து போகிறதுக்கு வந்து மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறான். அப்போ வந்து மிஸ் காலின் என்ன சொல்கிறாங்க, தேங்க்யூ முத்து செட் மிஸ்டர் காலின் என்ன சொல்கிறாரு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முத்து லெஃப்ட் த ரூம். முத்து வந்து அந்த ரூம் விட்டு போயிடுறான். வாட் ஏ ஃபூல் முத்து இஸ் செட் டேவிட் ஏஜ் ரிட்டன். டேவிட் என்ன சொல்கிறான், இன்னொரு முட்டாளாக இருக்கிற அந்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டேவிடுக்கு வயசு எவ்வளோ, 10 வயசுக்கு டேவிட்னு என்ன சொல்கிறான், முத்து வந்து ரொம்ப முட்டாளாக இருக்கான், என்ன ஒரு முட்டாளானவன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் சொல்கிறான். If I was Muthu, I had have kept the money. Finder is keeper, isn't it daddy? அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன், இப்போ நான் ஒரு முத்து வந்து ரொம்ப முட்டாளாக இருக்கேன், நான் ஒரு வேளை முத்துவாக இருந்தால் என்ன பண்ணுவேன், இந்த மணி நானே வச்சுக்குவேன். ஏன், யார் வந்து கண்டு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம், கண்டு எடுக்கிறவங்களுக்கு தான் சொந்தம் இல்லையா டேடி அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வந்து முத்து யார்கிட்ட, அவங்க அப்பா மிஸ்டர் காலினுக்கால அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. Here is a lesson in honesty for you, David, said Mr. Collin. இல்லை அப்படி இல்லை, மிஸ்டர் காலின் என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லை, முத்துவை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ, இது வந்து என்னது நேர்மைக்கான ஒரு பாடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, மிஸ்டர் காலின் சொல்கிறாரு. ஐ எம் ஷூர் முத்து இஸ் இன் கிரேட் நீட் ஆஃப் மணி. ஹீ குட் ஹாவ் ஈஸிலி கெப்ட் த மணி. வி வுட் நெவர் ஹாவ் நோ ஒன் அபவுட் இட். பட் ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன். ஹீ டிட் நாட் கீப் த மணி பிகாஸ் இட் டிட் நாட் பிலாங் டு ஹிம். டோரா லாஃப்ட். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே தான் இந்த பாடத்தை வந்து நீ கற்றுக்கோ முத்துட்டு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யார், முத்துவுக்கு வந்து இப்போ பணம் வந்து ரொம்ப தேவைப்படுது, கிரேட் நீட் ஆஃப் மணி வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அந்த 20 ருபீஸை வந்து அவன் வச்சுட்டு இருந்திருக்கலாம், அவனே வச்சுருக்கலாம், நமக்கு அது தெரிய போகிறதில்ல. இருந்தாலும் அவன் என்ன பண்ணியிருக்கான், நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்கான். ஏன், அவன் வந்து ரொம்ப ஹானஸ்ட் மேன், அவன் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக, அவன் நேர்மையானவன். அதனால தான் அந்த மணி வந்து அவனோடது இல்லை, இந்த 20 ரூபாய் அவனோடது இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணிட்டான், அவன் நம்மகிட்ட கொடுக்குறான். இவன்ட்டு இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கோங்க, நாமளும் எப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யார் சொல்கிறாங்க, மிஸ்டர் காலின் வந்து சொல்கிறாங்க. டோரா வந்து அதுக்கு சிரிக்கிறான். ஓகேவா, டேட் சரி டோரா, who was right, you are always losing money. I think there is a hole in your trouser pocket. The other day I found a 5 rupee coin on the floor. I bought ice cream with it, David, and I shared it. டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா, டோரா வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு வந்து என்ன வயசு, 8. டோராவுக்கு வந்து என்ன வயசு, 8. ஹூ வாஸ் 8. டேவிட்க்கு வந்து 10 வயசு, டோராவுக்கு வந்து என்னது 8 வயசு. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து ஒரு தடவை என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் மணியை வந்து தொலைச்சிட்டிங்க. நான் நினைக்கிறேன் உங்களோட ட்ரௌசரில் வந்து என்ன இருக்குது, ஓட்டை இருந்திருக்கு. பேக்கெட்டில் வந்து ட்ரௌசர் பேக்கெட்டில் வந்து என்ன இருக்குது, ஓட்டை இருந்திருக்கு. அதில் வந்து என்ன ஆயிடுச்சு, மணி வந்து வெளியே வந்து விழுந்துருச்சு. த அதர் டே ஐ ஃபவுண்ட் ஏ 5 rupee coin அந்த ஃப்ளோர். நான் அடுத்த நாள் எனக்கு என்ன கிடைச்சிது, கிரவுண்டில் வந்து 5 rupee coin வந்து கிடச்சிது. நான் வந்து அதில் வந்து என்ன வாங்கி சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதுக்கு டேவிட்க்கும் ஷேர் பண்ணி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டோரா சொல்கிறா. தட் வாஸ் வெரி ராங் ஆஃப் யூ டோரா சேட் மிஸ் காலின். இப்போ என்ன சொல்கிறாங்க, அது ரொம்ப தப்பு டோரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூ ஷுட் ஹாவ் கிவன் த காயின் டு யுவர் ஃபாதர். நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த காயினை உங்கள் அப்பாட்ட வந்து கொண்டு வந்து தந்திருக்கணும். ஐ ஆம் சாரி டு நோ தட் மை ஓன் சில்ட்ரன் ஆர் நாட் ஆஸ் ஹானஸ்ட் அஸ் முத்து. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னோட சொந்த குழந்தைங்க முத்து மாதிரி ஹானஸ்ட்டாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் காலின் வந்து சொல்கிறாங்க. போத் டேவிட் அண்ட் டோரா புட் டவுன் தேர் ஹெட்ஸ் இன் ஷேம். போத் 2 பேரும் டேவிட் அண்ட் டோரா என்ன பண்ணாங்க, ரொம்ப அவங்களுக்கு அசிங்கமாக பணங்காட்டி என்ன பண்ணிட்டாங்க, தலையை குமிஞ்சிக்கிட்டாங்க. அவங்க பண்ண தப்பு தானே. யூ ஷுட் பி அசேம்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் வென்ட் ஆன்
மிஸ் கால் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உங்களை நினச்சே அசிங்கப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. யூ ஷுட் நெவர் கீப் எனி திங் தட் டஸ் நாட் பிலாங் டு யூ. வி மஸ்ட் பி ஹானஸ்ட் இன் ஆல் திங் பிக் ஆர் ஸ்மால். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இன்னும் சொல்லிட்டு போகிறாங்க, நாம் எப்பயுமே மற்றவங்கள நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும். மற்றவங்க பொருளை நாமளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. சின்ன பொருளாக அது இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, ரொம்ப சின்ன பொருளாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஐ திங்க் வி அவுட் டு ரிவார்டு முத்து ஃபார் இஸ் ஹானஸ்டி சேட் மிஸ்டர் காலின்ஸ். ஹீ கால்டு முத்து. மிஸ்டர் காலின் இப்போ என்ன சொல்கிறாரு, நாம் முத்துவோட ஹானஸ்டிக்கு என்ன பண்ணணும், பரிசு கொடுக்கணும், ரிவார்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முத்துவை கூப்பிட்றாரு. ஐ திங்க் யூ நீட் த மணி முத்து சேட் மிஸ்டர் காலின் கைண்ட்லி யூ கேன் கீப் இட். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, மிஸ்டர் காலின் வந்து அன்பா என்ன சொல்கிறாரு, உனக்கு வந்து பணம் தேவைப்படுது இல்லையா, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. தேங்க்யூ சார் சேட் முத்து. முத்து வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாரு. வி மஸ்ட் தேங்க்யூ முத்து சேட் மிஸ்டர் காலின். யூ ஹவ் ஹெல்ப் டு கிவ் எ லெசன் இன் ஹானஸ்டி டு அவர் டேவிட் அண்ட் டோரா. இப்போ என்ன சொல்கிறாங்க, முத்துவுக்கு வந்து மறுபடியும் என்ன மிஸ்டர் காலின் வந்து தேங்க்யூ சொல்கிறார். நாங்கள் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உன்னால தான் எங்களோட டேவிடு டோரா, என்னோடய பையன் டேவிடும் பொண்ணு டோராவுக்கும் நேர்மைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, நேர்மை பற்றின ஒரு லெசன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சுது. இதை வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதோட மாரல், நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். ஓகேவா? நம்ம காசே கீழே கடந்தாலும் நம்ம அப்பா அம்மாவை தான் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அப்பா அம்மாவிட்ட எடுத்து தந்துடணும். அப்பா அம்மா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை வச்சுக்கணும். நம்ம எதுவுமே சொல்லாமல் கீழே வந்து கடந்துருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நாமளே வச்சுக்கக்கூடாது. யார்ட்டையும் சொல்லாமல் எடுத்து வச்சுக்கக்கூடாது. அது யார் வருதோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். நம்ம வீட்டில் ஒரு வேலை வந்து கீழே கடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து நம்ம அப்பா அம்மாட்ட கொடுத்துடணும். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹானஸ்டானது, நேர்மையான என்னது, நமக்கு தேவையில்லாத, நம்மளோடது இல்லாத ஒரு பொருளை என்ன பண்ணக்கூடாது, அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று கூட தமிழில் சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்னொருத்தர் பாக்கெட் இருந்து அவங்களுக்கு தெரியாமல் 10 ரூபாய் திருடுனா நம்ம பாக்கெட்டில் இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபாயை திருடிடுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? நாம் மற்றவங்களது 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோம்னா நம்மளது 100 ரூபா காணாமல் போயிடும். அப்போ லாஸ் யாருக்கு, நமக்கு தானே. நம்மளது 10 ரூபா நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம 1000 ரூபாய் நம்ம தொலைச்சிடுவோம். அப்புறம் வந்து லாஸ் நமக்கு அதிகமாக நமக்கு தான். அதனால தான் நம்ம என்ன மற்றவங்களை ஏமாற்றி நம்ம சம்பாதிக்கிறப்போ அது என்ன ஆகாது, நமக்கு நிலைக்காது. ஓகேவா? நம்ம 10 ரூபாய் மற்றவங்கள்ட்ட ஏமாற்றினோம்னா நம்மகிட்ட 1000 ரூபாயை இன்னொருத்தவங்க ஏமாற்றிடுவாங்க. அப்போ லாஸ் தானே, நமக்கு லாஸ் தானே. 10 ரூபா நமக்கு பார்த்தா நமக்கு 10 ரூபா வந்த மாதிரி ப்ராஃபிட் மாதிரி தோணும். 1000 ரூபாய் நமக்கே தெரியாமல் காணாமல் போயிடும். காணாமல் போயிடுச்சுன்னா அந்த 1000 ரூபாய் எவ்வளோ லாஸ், ப்ராஃபிட்டை வர லாஸ் அதிகமாக இருக்குது தானே. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. எப்பவும் நல்ல பிள்ளைங்களா ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஹானஸ்ட்டாக இருப்பீங்களா? இன்னிலேருந்து ஒரு பிளட்ச் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும், இன்னிலேருந்து எப்பவும் ஹானஸ்ட்டாக இருக்கணும். தப்பே பண்ணிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை ஒத்துக்கிட்டு சாரி கேட்கணும். அம்மா அப்பா அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கூடாது. அவங்கள்ட்ட உண்மையை சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும், சாரி கேட்டுடணும். ஓகேவா? Okay students, today class is over. See you tomorrow. Thank you.